என்னோட அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி விஷு. அவங்க தமிழ்ல சொல்லியாச்சு, நான் இங்கிலீஷ்ல சொல்லியாச்சு. நம்ம வீட்டுல இப்படிதான் இன்னைக்கு காலையில சூப்பரா விளக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கண்ணுலே நம்ம முழிக்கணும், நம்ம முகத்திலே நம்ம முழிக்கணும். அதுக்காக வேண்டிதான் கண்ணாடி நம்மளால முடிஞ்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு புது வருஷத்தை தமிழ் புத்தாண்ட நம்ம இது இன்வைட் பண்ணியாச்சு. இனி அதுக்கு சூப்பரா ஒரு ரெசிபிய நம்ம செய்யலாம். ஓகே, இனிமையா பழங்கள் வச்சு இன்னைக்கு பழம்தான் கனிதான் காணணும். அதனால அந்த பழங்களை வச்சு விசுனா இதுதான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நீ நம்ம ஒரு புதுசா ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேயா? எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு தடவை கூட ஏற்கனவே இன்ட்ரோல நம்ம கொடுத்தாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு உகாதினா ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பாயசம் வைப்பாங்க. அதே மாதிரி விஷுனா இந்த பாயசம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு பாயசம் வைக்கதான் போறோம். டெய்லி அவள் தாளிக்கிறது, அவள்ல நிறைய வெரைட்டிஸ் நம்ம செய்தாச்சு. அதனால இன்னைக்கு அவள் வச்சுதான், அவள் கண்டிப்பா வேணும்னால அவள் வச்சுதான் நம்ம ஒரு பாயசம் ரெடி பண்ண போறோம். ஆனா அது அவள் பாயசமா இருக்காது. ஓகேயா? நான் அவளை பொடிச்சு வச்சிருக்கேன். கூட ஆப்பிள், பழம், வாழைப்பழம், அதாவது புளிக்காத அளவுள்ள வாழைப்பழங்கள். அடுத்தது மாம்பழம், நட்ஸ், பாதாமும் அண்டிப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி பொடிச்சு வச்சிருக்கேன். மில்க் மேடு இருந்தா யூஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா சீனி, ஒயிட் சீனி. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதுல எல்லாமே நெய்ல வசக்கணும். அதுதான் இதுல உள்ள மேட்ரே. அதனால கொஞ்சம் தாராளமாவே என்ன செய்யலாம், நெய் ஆட் பண்ணலாம். நெய் இருக்கட்டு, அது காயட்டு. நம்ம இந்த சைடு வேணா பாதி கட்டி பால் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துடணும். எதுக்கு ஆண்டினா ஃபுல்லா கட்டியா வச்சா இந்த பழங்கள் எல்லாம் போட்டு வேகும்போது நல்லா கட்டியாயிரும். அதுக்காக வேண்டிதான். இங்க நெய் நல்லா காஞ்சிட்டு இந்த டைம்ல அவள் எல்லாமே ஈக்குவலா எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் அவள் ஏன்னா அவள் நிறைய போட்டா கட்டி ஆயிரும், பாயசம் குழு குழுன்னு ஆயிரும். அதனாலதான் கூடிய நேரத்திலே எல்லாமே நம்ம சேர்த்து இட வேண்டியதான். கூட நட்ஸ், அதனால மீடியத்துல வச்சே நம்ம பாலை காய வச்சு விடலாம். நட்ஸும் அவளையும் மிக்சியில போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன். போட்டு நல்லா நெய்யிலே வசக்கணும். நெய் தான் கொஞ்சம் தேவைப்படும். எல்லாமே ஒரு அரை பங்கு வசக்குனா போதும். ஏன்னா நம்ம பால்ல வேக வைக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால இதுக்கு கூட இனி ஆப்பிள், பழம் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். சக்காப்பழம் சேர்க்கலாம். சக்காப்பழம் எல்லாம் சேர்த்தோம்னா ஃபிளேவரு, டேஸ்ட் எல்லாமே மாறிடும். அதுக்காக வேண்டிதான் மைல்டா இருக்கணும்னு சொல்லிதான் நம்ம இதுல என்ன செய்திருக்கோம்னா ஆப்பிள் ஆட் பண்ணிருக்கோம். இந்த டைம் இந்த பாலை இதுல ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்படி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபிளேவர், மனம் வரும். அந்த மனம் வரும்போது டக்கு நம்ம என்ன செய்யணும், பால் ஆட் பண்ணிடணும். சிம்ல வச்சிருக்கேன். பால் நல்லா கொதிக்க விடாண்டா. போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
சரி, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஃபுல் ஃப்ளேம்ல வைக்காண்ட சிம்ல வச்சா போதும். விட்டுட்டு ஏன்னா இனிமேல் நம்ம சீனி எல்லாம் ஆட் பண்ணணும். அவலு பழங்கள்லாம் வேகணும். கொஞ்சம் சிம்ல வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல சுகர், மில்க் மேட் எல்லாமே ஆட் பண்ணலாம். சரியா? எல்லாமே வெந்திருக்கும். ஏன்னா எல்லாமே பொடிச்சுதான் போட்டோம். பழம்லாம் நல்லா குழஞ்சிருக்கும். ஆனா கொலையோட விடாது. பொடிசா கட் பண்ணணும். பொடி அதே மாதிரி நம்ம பீஸ் கிடக்கணும். இனிமேல் இதுல கொஞ்சம் கிரீமியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா, ரொம்ப சேர்க்கல, இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேடு. பார்த்துட்டு நம்ம சுகர் இடத்துல ஆட் பண்ணணும். நம்ம பாதி மில்க் மேட் ஊற்றிருக்கோம், பாதி சீனியை போட்டுருவோம். சரியா? ரொம்ப மில்க் மேடு விட்டாலும் அது டேஸ்ட் இதுல நம்ம அரிசி ஒண்ணுமே சேர்க்கல. அரிசி, பயறு எதுவுமே சேர்க்கல. ஜவ்வரிசி கூட நம்ம இதுல ஆட் பண்ணல. ஆனாலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. நெய்யுமே முதல்ல நம்ம ஆட் பண்ண நெய் தான். ரெண்டாவது அண்டி பருப்பு அவசரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம், அண்டி பருப்பும், அவல் பொடி எல்லாமே நல்ல பொடி நம்ம நெய்ல ஒரு அரை பங்கு வசம் பொடிசா கட் பண்ணி அது கூட நம்ம தவிர திரும்பி பால்ல வேக வைக்கும் போது ரொம்ப கூலா போயிடக்கூடாது. இப்படிதான் இருக்கணும்னா பாருங்க. இனிமேல் இது கட்டி ஆனாலும் இந்த கண்டிஷன்ல தான் இருக்குமே தவிர ஓவரா கட்டி ஆகாது. அதாவது நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம குடிக்கும் போது நம்ம என்ன ஐட்டங்கள்லாம் இதுல ஆட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நம்ம பல்ல பட்டாதான் அது ஒரு டேஸ்ட். ஓகேயா? கண்டிப்பா இது மேல இது சிம்பிள் தான். விசுனாலே இனிமேல் இந்த பாயசம் தான்ங்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சு கண்டினியூவா செய்வீங்க. இதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆட் பண்ணண்டா, ஆட் பண்ணணும் ஏலக்காய் பொடி, அதே மாதிரி குங்குமப்பூ. ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான விசு பாயாசம் ரெடி ஆயிட்டு. பார்த்தாலே எப்படி இருக்கு பாத்தியா? அவ்வளவு தூரம் சூப்பரா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். பால்லே செய்யக்கூடியது. ஆனா பசும்பால்ல எல்லாம் செய்தோம்னா பசும்பால் கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கும். கவர் பாலோட பசும்பால்ல ஃபேட் இல்லாத, ஃபேட் மில்க்ல செய்தாலும் நல்லா இருக்கும், ஃபேட் இல்லாத மில்க்ல செய்தாலும் நல்லா இருக்கும். ஆனா தேங்காய் பால் ஊத்துனா நல்லா இருக்காது. நாட்டு சர்க்கரை போட்டு செய்தாலும் டேஸ்ட் ஒரு மாதிரி கசந்த டேஸ்ட் வந்துடும். ஏன்னா நம்ம பழம் அதே மாதிரி ஓவரா ஃப்ரை பண்ணாலுமே, ஓவரா வசக்குனாலுமே இந்த டேஸ்ட் ஒரு கரிஞ்ச ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக வேண்டி எல்லாமே ஆஃப் குக், ஒரு 1/4 நெய்ல வசக்கணும், அடுத்தல பால்ல வேக வைக்கணும், நம்ம எடுத்துடணும். அவ்வளவுதானே தவிர, ஏன்னா சூடு இருக்க அந்த பழங்கள் எல்லாம் வேகும். பொடிசா தான் கட் பண்ணி போடணும், பெருசாவும் கட் பண்ணி போடக்கூடாது. இதுதான் இதுல உள்ள மெத்தடு. ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா? சூப்பரான ஒரு பிசு பாயாசம் ரெடி. ஓகேயா? கண்டிப்பா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும். ஆனா இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாம் உண்டு, அதெல்லாம் அடுத்தடுத்த நாள் தான் வரும். ஓகேயா? இன்னொரு வீட்டுல சந்திப்போம். பாய்.